ஹலோ டாக்டர், இட்லி தோசை மட்டமான உணவு, சத்தே இல்லை, குவாலிட்டி ரொம்ப கம்மி, புரோட்டீனும் கம்மி, அந்த புரோட்டீனுமே மட்டமான குவாலிட்டி, இதை போய் சாப்பிடாதம்மா, தூக்கி போட அக்கா சொல்லுது சார், என்ன சார் செய்யட்டும்? 4 இட்லி 4 வகை சட்னி போ. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இட்லி நல்ல உணவுமா? ஏ பாப்புலர் ஃபுட், சவுத் இண்டியன் ஃபுட். தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு காலையில் உணவு இட்லி ஒரு நல்ல குவாலிட்டியான உணவுமா. இட்லி டைஜஷன் ஈஸியாக ஆகும், எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடியது, ஆவியில் வெந்து போனது, ஃபெர்மெண்டட் ஃபுட். இதை போய் உங்கள் அக்கா மோசம் சொல்லிட்டாங்களேம்மா, கவலைப்பட வேண்டாம். என்ன கண்டென்ட்ஸ்னு பார்ப்போம். புரோட்டீன் குவான்டிட்டி எவ்வளவு, குவாலிட்டி எப்படி? குவான்டிட்டியும் பார்த்தா ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். வீட்டு இட்லி, குக்கர் இட்லி, மீடியம் சைஸ் ஒரு இட்லி 1.5 to 2 கிராம் புரோட்டீன் கொடுக்கும். 4 இட்லி அப்படின்னா 7 to 8 கிராம். சாம்பார் சேர்த்தோம்னா ஒரு இட்லிக்கு 50 மில்லி சாம்பார், 4 இட்லிக்கு ஒரு 200 ml, அது ஒரு 7 to 8 கிராம் புரோட்டீன். மொத்தமாக அரவுண்ட் 15 கிராம்ஸ் புரோட்டீன் கிடைக்கும். 1 கிலோகிராம் பாடி வெயிட்டுக்கு 1 கிராம் புரோட்டீன் வேணும். இது பத்தலைன்னா எக் ஒயிட் மற்ற புரோட்டீன் சோர்ஸை சேர்த்துக்கலாம். குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா தனிப்பட்ட அரிசி, அதில் அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட், லைசின் கம்மி, மெத்தியோனின் அதிகம். அதே உளுந்தில் லைசின் அதிகம், மெத்தியோனின் கம்மி. அப்போ அரிசியும் உளுந்தும் இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். அரிசி உளுந்து தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ரெண்டும் சேர்ந்து இட் ப்ரொவைட்ஸ் கம்ப்ளீட் அமினோ ஆசிட் ப்ரொஃபைல். அதனால இட்லி ஹை கிளாஸ் புரோட்டீன், கவலைப்பட வேண்டாம். இட்லியை பெருமைப்படுத்தும் விதமாக மார்ச் 30ஆம் தேதியை உலக இட்லி தினமாக கொண்டாடுறாங்க. நம்மளும் கொண்டாடுவோம்.